वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं ॐ मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपा तमहं वन्दे परमानन्दमाधवम्। अच्युतं केशवं रामनारायणम् अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। हरे कृष्णा कृष्ण हरे हरे राम राम हरे हरे राम राम हरे हरे कृष्ण कृष्ण हरे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका इंदिरा मंदिरं चेतसा सुंदरं देवकी नंदनं संददे हरे कृष्ण हरे हरे राम राम हरे हरे राम हरे हरे कृष्ण हरे विष्णवे जिष्णवे शंकिने चक्रिणे रुक्मिणी रागी जानकी गानये वल्लभी वल्लभायात्मने कंसविध्वंसी वंशिने ते नमः। हरे कृष्ण हरे हरे राम राम हरे राम हरे कृष्ण हरे ओम। சரி, நம்ம இன்னைக்கு ஸ்லோகம் என்ன? 16 மாமா. 16 17 சாப்டர் 8ல 8வது சாப்டர்ல 16வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? ஆப்ரம்ம புவனால்லோகா புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. அது சஹஸ்ரயுக பர்யந்தம். பிரதிபா மியூட். உமா இருக்காரா? இந்த ரெண்டு சஹஸ்ரயுக பர்யந்தம் இல்லையா? பிரம்ம புவனால்லோகா அங்கிருந்து 16th ல இருந்துக்கா. ஓகே 16 பிரம்ம புவனால் வேற சாப்டர் இருக்கு. 8 பிரம்ம புவனால்லோகா புனராவர்த்தினோர்ஜுனம் மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. சஹஸ்ரயுக பர்யந்தம் அஹர்யத் பிரஹ்மணோ விதுஹு ராத்ரியுக சஹஸ்ராந்தான்
ராத்ரிம் யுகசஹஸ்ராந்தாம் தேஹோ ராத்ரவிதோ ஜனாஹ இதுல இந்த பிரம்ம அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அதுல சம்ஸ்கிருத பண்டித் நம்ம மத்தியான கிளாஸ்க்கு வரவன் அவன் சொன்ன இந்த மாதிரி நேசல் சவுண்டு நம்ம 5 பரிவார் இருக்கு. க பரிவார், ச பரிவார், ட பரிவார், த பரிவார், ப பரிவார். அதுல எல்லாத்துலேயும் 5வது எழுத்து நேசல் சவுண்டு, மூக்கிலேருந்து வர சவுண்டு. ஞ, ந, ந, ம. இதுக்கு அடுத்தது ஹ வந்தா, இந்த நேசல் சவுண்டுக்கு அடுத்த எழுத்து ஹ வந்தா ஹாவை முன்னால சொல்லணும், அந்த மாவை அப்புறம் சொல்லணும் அப்படின்னு கிளியர் பண்ணினேன். நான் தான் அதை தப்பு இது சொன்னேன் முதல்ல. பிரம்ம அப்படின்னு சொல்லணுமே, எழுத்து அப்படிதானே இருக்கு, பிரம்மா தான் முதல்ல இருக்கு, ஹா அப்புறம் தானே இருக்குன்னு சொன்னேன். நான் பல இடத்துல கரெக்ஷனும் பண்ணினேன். ஆனால் அது அவர் அத்தாரிட்டியோடைய சொன்னான். சரஸ்வதின்னு நினைக்கிறேன், சரஸ்வதியோ பவானி சுந்தரோ யாரோ சொன்னான். அப்போ நம்ம அதை மாற்றிக்கணும். பிரம்ம மா முதல்ல ஹ அப்புறம் அப்படிதான் எழுதியிருக்கு. ஆனால் பேசும்போது சொல்லும்போது பிரஹ், ஐய தப்பாயிட்டா, பிரஹ்ம இல்ல எப்படி இருக்கு எனக்கு இப்போ குழப்பம். பாதி அதுல பிரஹ்ம தான் இருக்கு. பிரஹ்மன் இருக்குல்ல, அப்படி சொல்லக்கூடாது. பிரம்ம, பிரம்மா, வன்ஹி, வன்னி மரம், வன்ஹி, அதுலேயும் ஹ முன்னால இருக்கு, அப்புறம் ந இருக்கு. ஆனா வஹ்னின்னு சொல்லாம வன்ஹி அப்படின்னு ஒரு 10-12 இதுல எது சின்னதா இது இருக்கோ அததான் சொல்லுவோம் பொதுவா. ரக்த க பாதி, த அப்புறம் வருது, ரக்கு அப்புறம் தான் த சொல்லுவோம். அப்படிதான் பொதுவா எல்லா வார்த்தையும். ஆனா நேசல் சவுண்டு முதல்ல பாதி எழுதியிருக்கு, அப்புறம் ஹ வந்தா உல்டாவா சொல்லணும். முதல்ல ஹ சொல்லணும், அப்புறம் நேசல் சவுண்ட சொல்லணும். உதாரணத்துக்கு அக்னிக்கு ஒரு பேர் இப்ப அக்னியில எப்படி எழுதியிருக்கு, க சின்னதா இருக்கு, நீ ந முழுசா அப்புறம் இருக்கு. அப்போ அக்கு நீ அப்படிதான் சொல்றோம். அதுக்கே இன்னொரு பேர் இருக்கு. அதுல ந முதல்ல இருக்கு, பாதி ந, அப்புறம் ஹி இருக்கு, வன் ஹி. எப்படி இருக்கு, திரும்ப குழப்பமா இருக்கு. ஹ முதல்ல இருக்கு, அப்புறம் ந அப்புறம் இருக்கு. ஆனா ஹ முதல்ல சொல்லக்கூடாது, ஹ கடைசியில் சொல்லணும். நேசல் சவுண்ட முதல்ல சொல்லணும். அப்போ வன்ஹி, வன்னி மரம், வன்ஹி அந்த இதுக்கு அக்னிக்கு அப்படி சொல்லணும்னு அவர் ரொம்ப தெளிவா சம்ஸ்கிருத இலக்கணத்திலேருந்து எடுத்து சொன்னார். கரெக்டு. ஸோ நம்ம பழக்கமான இது இப்படி அது மாற்றிக்கணும். இதுலேயே வருது ஆப்ரம்ம, ஆப்ரம்ம புவனால்லோகா சஹஸ்ரயுக பர்யந்தம் பிரம்மணோ பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மமுகட்டே. அதெல்லாம் பிரம்ம எல்லாமே அப்புறம் கடைசியில் சொல்லணும், மா முதல்ல சொல்லணும். அதுக்கு அவர் அதுலேருந்தெல்லாம் கோட் பண்ணி சொன்னேன். இந்த ஏதோ ஒரு சம்ஸ்கிருத கிராமர் டெக்ஸ்ட்லேருந்து எடுத்து இப்படி சிஸ்டம் இதுதான் கரெக்ட் அப்படின்னு. சரி, நம்ம இந்த ஸ்லோகத்துக்கு வருவோம். பிரம்மலோகத்திலிருந்து நம்முடைய புவன, நம்முடைய இந்த பூமி, பிரம்மலோகத்திலிருந்து பூமி வரை முதல்ல நம்ம பொதுவாக 3 லோகம்னு சொல்கிறோம்.
அதாவது பூ புவ சுவ அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக 14 லோகங்கள் சொல்கிறாங்க. நமக்கு மேலே 7, கீழே 7. அது பிரம்மத்திலேருந்து பாத்தாள லோகம் வரைக்கும். அதில் பிரம்மத்திலேருந்து மோன வரைக்கும் இருக்கிற அந்த 7 லோகம் பிரம்ம ஆப்ரம்ம புவனாலோகான் புனராவர்த்தினோர்ஜுன பிரம்ம புவனாலோகான் புனராவர்த்தினோர்ஜுன. என்னது இந்த ஸ்லோகம்? புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்ய து கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே புனர்ஜன்மன வித்யதே. எல்லாமே திருப்பி வர லோகங்கள். பிரம்மலோகம் வரைக்கும் எல்லா லோகங்களும் திருப்பி வரக்கூடிய லோகங்கள் தான். நம்ம அங்கே போயிட்டா பர்மனெண்ட் இல்லை. பிரம்மலோகம் போய் சேர்ந்துட்டாரு, அப்போ அவர் திரும்பி வரமாட்டார், கிடையாது. அதுதான் ஹையஸ்ட் லோகம். அங்கே போகிறவங்க கூட திரும்பி வர லோகம்தான். பித்ருலோகம் எனக்கு அந்த 7 பேர் தெரியாது. ஆனால் அந்த லோகங்களில் எந்த லோகத்துக்கு போனாலும் திரும்பி வரணும். பிரம்ம ஒரு நிமிஷம் 16 இல்லையா? 16 பிரம்ம புவனாலோகாஹ புனராவர்த்தினோர்ஜுன சுகம் மாமுபேத்ய து கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. பிரம்மலோகம் வரைக்கும் எந்த லோகத்துக்கு போனாலும் திரும்பி வரணும். திரும்பி வரக்கூடிய லோகம்தான் யூட்டர்ன் லோகங்கள் எல்லாம். ஆனால் என்னை அடைந்தவன் அவனுக்கு திரும்பி போவேன், புனர்ஜன்மம் கிடையாது அப்படின்னு சொல்றார். இந்த எண்ணெய் அடைந்தது முன்னாலே 2-3 இதில் சொல்லியிருக்கான். யார் என்னை அடைவான், யார் பரமகத்தியை அடைவான். ஓபித்தே காட்சரம் பிரம்மங்கிற ஸ்லோகத்தில் நான் கடைசி க்ஷணத்தில் யார் ஓங்கிற மந்திரம் மூலமாக என்னை நினைக்கிறானோ அப்படின்னு 2-3 இடத்துல சொல்லியிருக்காரு, வெவ்வேறு இடத்துல. அதெல்லாம் என்னை அடைவது சொல்லி, அப்போது அதுக்கு ஒரு இதுவாக என்னது, ஒரு சப்போர்ட்டிவாக என்ன சொல்கிறாரு, நீ மற்ற எந்த புண்ணியத்தால் நமக்கு மற்ற லோகங்கள் கிடைக்கும். புண்ணியத்தால், புண்ணியத்துடைய பலனாக கிடைக்கும். நல்ல சாத்வீக வாழ்க்கை வாழ்ந்தால், நம்ம நிறைய புண்ணிய கர்மங்கள் சத்கர்மங்கள் செய்திருந்தால் அதுக்கெல்லாம் கிடைக்கும். ஆனால் அவனை அடைவது அது எப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக தியான யோகத்தில் 6வது அத்தியாயத்தில் எல்லாம் பார்த்தோம். 8வது அத்தியாயத்துலேயும் பல இடங்களில் சொல்றார். அப்படி என்னை அடைபவன் புனர்ஜன்மம் அவனுக்கு கிடையாது அப்படின்னு நம்ம அஜாமிலன் கதை சொல்றார். அவர் ஸ்ரீராம் சொன்னார் அன்னைக்கு. அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. அவர் அதனால தான் நம்ம நினைக்கிறோம், நாம் யாரெல்லாம் அன்பாக விரும்புகிறோமோ அவரெல்லாம் வைகுண்ட லோகம் பிராப்தி அடைந்தார், சிவபதம் பிராப்தி அடைந்தார் அப்படின்னு நம்ம கற்பனை நம்ம சொல்கிறோம் ஸ்ரத்தாஞ்சலி பண்ணும்போது. ஆனால் நமக்கு தெரியாது அவர் சிவபதம் போனாரா அல்லது பிரம்மலோகம் போனாரா அல்லது வேற லோகத்தில் மாட்டிக்கிட்டாரா. அது அவருடைய கர்மத்துக்கு ஏற்படி நடக்கும். இது நம்ம சும்மா ஒரு கொலோக்கியலாக சொல்கிறோம். ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு கிறிஸ்துவ சொல்கிறாங்க. நம்ம அவர் சிவபதம் பிராப்தி அடைந்தார். சிவன் இன்னும் நிறைய இந்த மாதிரி வாக்கியங்கள், செத்து போனால் இந்த மாதிரி வாக்கியங்கள் ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுறது. வைகுண்ட பதம், கைலாசவாசி அப்படின்னு எழுதுவாங்க இறந்து போனவர்களை பற்றி. கைலாசவாதி வாசி அகிலானந்த அப்படின்னும் போது அவர் கைலாசத்தில் வாசம் செய்கிறார் அப்படின்னு நம்ம பத்திரிகையில் அவர் பேரை போடும்போது எழுதுவோம். சிலர் பரவாயில்ல இந்த மாதிரி சொல்லாமல் ஸ்வர்க்கவாசி, ஸ்வர்க்கத்தை அடைந்தவர்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நம்ம ஜஸ்ட்டு நம்முடைய ஆசையை சொல்கிறோம். அவர் சொல்வது, கிருஷ்ணர் சொல்வது, மற்ற எந்த லோகத்தை அடைந்தாலும் திரும்பி வரணும். என்னை அடைந்தவன் மட்டும் அவனுக்கு புனர்ஜன்மம் கிடையாது. அதுக்கப்புறம்
டைம் பற்றிய ஒரு ஃப்ரேம் ஒரு சொல்றாரு. டைம் பற்றி நம்ம அங்கே 4வது அத்தியாயம் நினைக்கிறேன். 4வது அத்தியாயத்தில் நான் சூரியனுக்கு சொன்னேன் அப்படிலாம் சொன்னபோது காலத்துடைய சக்கரத்தில் அது வந்து மறைந்து போனது. இன்று நான் உனக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். நான் அந்த விளக்கம் எழுதும்போது காலச்சக்கரம்ங்கிறதுக்கு 4வது அத்தியாயத்தில் அந்த 3வது ஸ்லோகத்துக்கு இந்த டைம் சைக்கிள் எழுதியிருந்தேன். 8வது அத்தியாயத்தில் இங்கே சொல்கிறான், சஹஸ்ர யுக பரியந்தம். பரியந்தம் கொஞ்சம் யோசனை பண்ணால் நமக்கே புரியும். சஹஸ்ர அப்படின்னா 1000 யுகம், 1000 யுகங்கள் வரைக்கும். சஹஸ்ர யுக பரியந்தம் அது பகல். யாருக்கு? பிரம்மாவுக்கு, படைக்கிற பிரம்மாவுக்கு பகல். அதே போல சஹஸ்ர யுக பரியந்தம் 1000 யுகங்கள் அவனுக்கு ஒரு ராத்திரி. அப்போ 1000 யுகங்கள் முடிந்தா அவனுடைய ஒரு நாள். அப்படி ஒரு பிரம்மாவுக்கு 100 வயசு வாழ்க்கை. ஒரு நாளே இவ்வளவு பெருசு. எப்படி கணக்கு? நமக்கு ஒரு நாள்னா 24 மணி நேரம், 7 நாள்னா ஒரு வாரம், 4 வாரம்னா ஒரு மாதம், 12 மாதம்னா ஒரு வருஷம், ஒரு 60 வருஷங்கிறது ஒரு சைக்கிள். அந்த 60 என்னது நம்ம சங்கல்பத்தில் கூட சொல்லுவோம், ஷட் சம்வத்சரம். சம்வத்சரம். அதுக்கு முன்னால 60க்கு ஷஷ்டி சம்வத்சர மத்தியே. ஆமாம், 60. அந்த மாதிரி 60 மாசங்கள், வருஷங்கள் ஒரு சைக்கிள், 12 வருஷங்கள் ஒரு சைக்கிள். அப்படி ஒரு யுகத்தில், உதாரணத்துக்கு சத்யுகம், அந்த முதல் யுகம், கிருத்தயுகம், தர்மயுகம், சத்யுகம். அந்த சத்யுகத்தில் 4,32,000 வருஷங்கள். அதுக்கு டபுள் திரேதா யுகம், ராமனுடைய யுகம், 8,64,000 வருஷங்கள். 4,32,000 வருஷம் சத்யுகம், டபுள் 8,64,000 வருஷம் திரேதா யுகம். அதுக்கு ட்ரிபிள் 12,96,000 வருஷம் துவாபர யுகம். அதுக்கு 4 டைம்ஸ், 4 மடங்கு, 17,28,000 வருஷம். 4,32,000 கூட்டணும் 12,96,000. அப்போ என்ன வரும்? 17,28,000 வருஷம். இதை 4ஐயும் கூட்டினா வரக்கூடியது ஒரு சதுர்யுகம். 4,32,000 + 8 லட்சம், 4 + 8 + 12 + 17. ஸோ 29, 8, 37, 4, 41. 32 + 64 + 96 + 28. 32, 28, 50, 60, 60, 64, 124, 124, 96, 124, 96 என்ன வருது? 230. 24, 6, 30 + 100, 90, 20. ஸோ மொத்தமாக நான் அங்கே 41 லட்சம் + 2,20,000. ஸோ 43,20,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம். 4 யுகங்களும் சேர்ந்த ஒரு சதுர்யுகம் 43,20,000 வருஷம். கரெக்டு தானே? கணக்கு தப்பாச்சா? 8, 6, 14, 4, 18, 2, 20, 0, 2, 2, 4, 9, 13, 6, 19, 3, 22. கரெக்ட். 43,20,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம். இப்போ 72 சதுர்யுகங்கள் சேர்ந்தால் சஹஸ்ர யுகம்.
72 மன்வந்தரங்கள். ஒரு சத்துர்யுகத்தில் 14 சத்துர்யுகம் சேர்ந்தா ஒரு மன்வந்தரம். ஸோ எத்தனை ஆச்சு? 14 × 72 கணக்கு போடுங்க. 14 2 28, மீதி 2, 14 7 98 98 ப்ளஸ் அந்த 14 2 28 8, அந்த 2 சேர்த்தா 100. 1008 யுகங்கள் வருது. 14 சஹஸ்ர யுகங்கள் அப்படிங்கிறது 14 × 72 கணக்கு போட்டால் 1008 சத்துர்யுகங்கள் வருது. ஏன்னா ஒரு சைக்கிளில் 14 மன்வந்தரங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் பேர் இருக்கு. இப்போ நீ சங்கல்ப படித்தா தெரியும் இது என்ன மன்வந்தரம் அப்படிங்கிறது. என்ன மன்வந்தரம் இது? யாராவது சொல்ல முடியுமா? வைவஸ்வத மன்வந்தரம். வைவஸ்வச மன்வந்தரே கலியுகே வைவஸ்வத மன்வந்தரம். அந்த மாதிரி 14 மன்வந்தரங்கள் இருக்கு. 72 14 மன்வந்தரங்கள் இன்ட்டு 72. 72ங்கிறது என்னங்கிறதுன்னு எனக்கு இப்போ சட்டுன்னு மறந்து போச்சு. அதை கால்குலேட் பண்ணால் 1770 4 28 980 ப்ளஸ் 28 1008. 1008 சத்துர்யுகங்கள் சேர்ந்தால் ஒரு பகல். சஹஸ்ர யுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுஹு. பிரம்மாவுடைய அகோராத்திரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அகோராத்திரி. அப்படின்னா பகல், ராத்திரினா ராத்திரி. ஒரு நாள்ங்கிறது அகோராத்திரி. நவராத்திரி அப்படிங்கிறது 9 ராத்திரிகள். அதே மாதிரி அந்த பாகவதத்துக்கு படிக்கிறோமே, சப்தாகம் அப்படின்னா 7 பகல் படிக்கணும். பாகவதம் பாராயணம் பண்ணணும். ராமாயணத்துக்கு நவாகம் 9 பகல் படிக்கணும். ராத்திரி 2 சேர்ந்தா ஒரு தினம், ஒரு நாள். அப்போ பிரம்மாவுடைய ஒரு நாள் சஹஸ்ரயுக பகல், சஹஸ்ரயுக ராத்திரி. 1000 சத்துர்யுகங்கள் பகல், 1000 சத்துர்யுகங்கள் ராத்திரி. எங்கேயோ இருக்கிறது என்னுடைய அந்த பெரிய புக்கு, அந்த விட்டத்தை. கரெக்ட். சரி, நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு கால் இதில் சொல்கிறது என்ன? சஹஸ்ரயுக பர்யந்தம் ஹரியத் பிரம்மணோ இது கரெக்ட் தான். என்ன நான் சொன்னேன் 72 × 14 பண்ணணும். ஏன் 72 பண்ணணுங்கிறது மட்டும் எனக்கு இப்போ கரெக்டாக தெரியல. நாம் சொல்லலாம். அது ஒரே விஷயம். அதை பார்த்து 71 மனுவோட காலம்னு சொல்றாப்பா. 71 ஐ திங்க் ஸோ. அப்படிதான் எனக்கு நினைவு. எனக்கும் கையில டேட்டா இல்ல, எனக்கு அப்படி நினைவு. ஏன்னா அது மனுவோட காலம். அது 14 அப்படி வந்துட்டு அது எத்தனையோ மனுவோட 14 மனுஸ் அப்படின்னு ஏதோ சொல்றா இல்லையா, அந்த மாதிரி சொல்றேன். ஆமா, மன்வந்தரம் அதுதான் கரெக்டு. ஒரே நீ சொல்றது கரெக்டா. நான் 71 × 14 பண்ணிப்பாரு. 14 14 14 7 98 இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. 71 சொல்லல. 71 multiplied by 5, 1200. 71 × 14 is 994. 994 சொல்றது. 79 போட்டா 72ன்னு போட்டா 1008 காட்டுறது. 1008 வருது. ஒரே நிமிஷம், நான் வந்து 8 10 ஒரு சத்துர்யுகம் 43,20,000 வருஷங்கள் சேர்த்தா ஒரு சத்துர்யுகம். 71 சத்துர்யுகம் ஒரு மன்வந்தரம். கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட். 71
71 into 14 மன்வந்தரங்கள் சேர்த்தா கல்பம். கல்பங்கிறது பிரம்மாவுடைய ஒரு பகல். அதாவது நீங்க சொல்றது 994 கிட்டத்தட்ட 1000. அவர் சஹஸ்ரங்கிறது போயம்காக சொல்லியிருக்கலாம். 994 சதுரயுகங்கள் ஒரு பகல். அப்பன்னா பாருங்க டைம்ங்கிறது என்ன, எவ்வளவு மேசிவ், நம்மளால கற்பனையே பண்ண முடியாது. நம்மளாம் ரிலேட்டிவ் டைம்ல தான் இருக்கும். போர் அடிச்சா நமக்கு ஐயோ டைம் எப்போதான் 7:15 தான் ஆறுதா அப்படின்னு வரும். ரொம்ப பரபரப்பாக இருந்தால் ஐயோ அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சா அப்படின்னு வரும். ஸோ நமக்கு டைம்ங்கிறது அது எவ்வளவு நீளமாக இருக்குங்கிறது நமக்கு நம்முடைய மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு. பட் அப்சல்யூட் டைம் காலம். அதனால காலத்தையே நம்ம தர்மத்துடைய ராஜா தர்மராஜன் காலமாக பார்க்கிறோம். சனாத்தனம் எத்தனையோ வருஷங்களா இருக்கு, எத்தனையோ வருஷங்கள் இருக்க போறது. சிவனுக்கும் காலம் காலம் அப்படின்னு பேர். அவன் காலம் இல்லை அகாலன். காலத்தை அத்தியாயத்துல ஃபுல்லா டீட்டெயிலா கொடுத்துருக்க நீ ஃபுல்லா. அது நான் இதான் இப்ப இத்தனை நாள் ஏதோ வேற பிஸியா இருந்தேன். எதுல கொடுத்துருக்கு? உன்னோட சிங்கிள் புக் இருக்குல்ல, இந்த புக் சின்ன புக் எல்லாம் அதுல இருக்கு. ஓ சரி சரி. அப்போ அகாலன் பேரு இல்ல, நான் பார்த்துட்டேன், புக்கு இங்க இருக்கு. அகாலன் அப்படின்னு சத் ஸ்ரீ அகால் சிக்கு மதத்துடைய கோஷம் அது. அந்த மசூதி அந்த அவங்களுடைய குருத்வாராக்கெல்லாம் என்ன பேருன்னா ஹரமந்திர்னு பேரு. சிவன் கோவில் ஹரமந்திர், ஹரமந்திர் சாஹேப். அப்போ சிவனுக்கு என்ன பேரு? சத் ஸ்ரீ அகால், காலத்துக்கு அப்பாற்பட்டவன் அகாலன் அப்படின்னு. அந்த மாதிரி காலம் எவ்வளவு ஹியூஜ், எவ்வளவு மெஜஸ்டிக், எவ்வளவு பிரம்மாண்டம். நம்மலாம் அதை நம்மால ஒரு அறிவு ரீதியாக கூட புரிஞ்சுக்க முடியாது காலத்தை. நம்ம பாருங்களேன், இப்போதான் 2025 ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, முடிய போகுது ஒரு வருஷம். ரொம்ப ஆக்டிவாக பிஸியாக இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கு. சிலருக்கு திராபையாக அப்படி இழுக்கிறது வருஷம். ஏன் இவ்வளவு மெதுவாக போகிற மாதிரி இருக்கு. நோயில் இருந்தால், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால், நான் பார்த்துருக்கேன் நோயில் அந்த அகிலா நடுராத்திரி எழுந்தா எத்தனை தடவை எழுந்தாலும் மணி என்ன ஆறுதுன்னு கேட்பேன். எதுக்கு மணி கேட்குறேன்னு கேட்பேன். காலம் ஓட மாட்டேங்குது. நோயோட வேதனையில் காலம் ஓட மாட்டேங்குது. எப்போ எழுந்தாலும் 12:30 மணிக்கு எழுந்தாலும் சரி, 2:30 மணிக்கு எழுந்தாலும் நான் அதுக்காக லைட் போட்டு மணி பார்க்கணும். மணி என்ன அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு இருக்கு. மொபைலை பார்க்கிற பழக்கம். ராத்திரி எழுந்தா எத்தனை மணிக்கு, எத்தனை மணி அப்படின்னு எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? அது பாட்டுக்கு ஓடட்டும். போனோமா பாத்ரூம் போயிட்டு திரும்ப படுக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. லைட் எடுத்து அந்த மணியை பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி காலத்துடைய மகிமையை இந்த விஷயம் சொல்றது. சஹஸ்ரயுக பரியந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுகு ராத்திரி யுக சஹசிராந்தம். திரும்ப ராத்திரியும் 1000 யுகம். பிரம்மவித் பிரம்மணோ விதுகு. அதுல அவர் அடுத்தது சொல்லுவார். எந்த இதுல உயிர் போனா எப்படி ஆகும், எந்த லோகத்துக்கு போறான், அதெல்லாம் சொல்லுவார் அடுத்த ஸ்லோகங்கள். அது அப்புறம் பார்க்கலாம். நீங்க ஏதாவது பேசணும் பேசுங்க. அஹர்யத் பிரம்மணோ விது ராத்திரி யுக சஹஸ்ராந்தாந்தே ராத்திரவிதோ ஜனாः அவ்யக்தாத் வியக்தே சர்வாः பிரபவந்த்யஹராகவே ராத்திரியாகமே பிரலீயந்தே தத்ரைவா வியக்த சஞ்சிகே. ஆமாம், இந்த ஒட்டுமொத்த உயிரினங்களும் திரும்ப அவ்வியக்த நிலைக்கு போயிடும், லயமாயிடும். அந்த இதுக்கு பிரளயம் வரும்போது, ஒரு யுகம் முடியும் போது, அடுத்த யுகம் ஆரம்பிக்கும் போது பிரளயம். லயம் அப்படின்னா ஆழ்வது, திளைத்து விடுவது. டு மர்ஜ், சப்மர்ஜ், டு கெட் டிசால்வ்டு. லயம்.
லீனகுவே, தல்லீன் அப்படின்னு ஹிந்தியில ஒரு வார்த்தை இருக்கு, தல்லீன், அதில் லயித்து விடுவது, தத் லீன். அதே பிரளய அப்படின்னா பெரிய லயம், த லாஸ்ட், அதுலேயும் மகா பிரளயம். ஏன்னா ஃபுல்லா பிரம்மாவுடைய ராத்திரி முழுக்க எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். பிரம்மாவுடைய சாயங்காலம் வரும்போது எல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும், கரைஞ்சு போயிடும். திரும்ப அடுத்த நாள் காலையில் பிரம்மாவுடைய காலை சூரியோதயம் போது மட்டும்தான் எல்லா உயிர்களும் மீண்டும் படைக்கப்படும். அப்போ அது ஒரு ராத்திரி முழுக்க 1000 சத்துர்யுகங்கள் படைப்பு ஒன்று இருக்காது. அதெல்லாம் அதை பிக்சரைஸ் பண்ணணும், அதாவது இது இல்லையானா ரொம்பவும் பிரம்மாண்டமாக அப்படியே நமக்கு பயமுறுத்தலை. ஆனால் நமக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும், என்ன ஒரு மேக்னிடியூட், என்ன ஒரு சைஸ் அப்படின்னு. சொல்லுங்க ஐயா. நீங்க முதல்ல அந்த பிரம்மா பத்தி சொன்ன இல்லையா, அதை பத்தி நான் பெரியவா சொன்னதை நான் ஐ வாண்ட் டு பிரிங் இட் டு எல்லாரோட இதுலயும். நீங்க சொன்ன அதே அந்த பாயிண்ட் தான். அவர் பெரியவா சிக்ஷைன்ற சாஸ்திரத்துல உச்சரிப்பு சாஸ்திரம், சான்ஸ்கிரிட் எப்படி உச்சரிக்கணுங்கிறத டிஸ்கிரைப் பண்ணிருக்கா. கேட்கறது இல்லையா கிளியரா? ஓகே. அதுல அவர் 2 சாதாரண அவர் ஒரு ஜோக்குலரா ஒரு வடக்கத்திக்காரன் ஒருத்தன் தமிழ்ல இருக்கக்கூடிய தேவார பாட்டு மாதர் பிறை கன்னி யானை அப்படின்ற ஒரு தேவார அப்பர் சுவாமிகளோட பாட்டை அவர் இந்த ஆஸ்கி கோட்ஸ் இருக்குல்ல, டிரான்ஸ்லிட்ரேஷன் கோட்ஸ், அதை வச்சுட்டு அவரோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, படிக்கிறதுல ஆர்வம் இருந்து அதை வேர்ட் பை வேர்டை டிரான்ஸ்லிட்ரேட் இது பண்ணி புரிஞ்சுட்டு அது அவருக்கு பெரியவா கிட்ட பாடினாராம். வெரி இன்ட்ரெஸ்ட், வெரி அம்யூசிங்கா இருந்தது. மாதர்ன்னு வரும், நம்ம தயான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவன் மாட்டர், பிறை, கன்னி, அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு இது வேற விதமா பண்ணி போனோம். பட் ஐ வென்ட் பை த கோட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் சொல்றாரு, இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி இருக்கு, மோஸ்ட்லி ஃபோனட்டிக்ஸ் பேஸ்டு இது இருக்கிறதுனா சான்ஸ்கிரிட் தான் இருக்கு, ஒன்லி 2 எக்ஸெப்ஷன்ஸ் ஐ எம் நோட்டீசிங் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று அந்த விசர்க்கம் வரும்போது அந்த ஃப சவுண்ட் வருது, ராம ஹ ஒரு ஹாஃப் சவுண்ட் அந்த விசர்க்கத்துக்கு வர்றதும் இல்லை, பக்கத்துல ஒரு பா வந்ததுனாக்கா இந்த இடத்துல ஃபேன்ற சொல்ற அந்த மாதிரி ஒன்றுத்தையும் சொல்லியிருக்கார். ரெண்டாவது சொல்றது நீங்க சொன்ன அந்த சுப்பிரமணியன், பிரம்மா, வஹ்னி அப்படின்னு நம்ம எழுதினா கூட படிக்கும்போது சுப்பிரமணியன் அப்படி இம்மு முதல்ல ஹ லேட்டர், பிரம்மா இம்மு முதல்ல ஹா லேட்டர், வன்ஹி அப்படிதான் உச்சரிக்க வேண்டியிருக்கு. சரி, இது பொது விதியான்னு பார்த்தான்னா அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்குறாரு. இங்க என்னன்னாக்க கஹ்வரம், ஜிஹ்வா, குஹ்யம், தஹ்ரம், பிரஹ்லாதன், இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தோம்னா இதே ரூல்ல வருது. ஆனா நம்ம அப்படியே தான் படிக்கிறோம், அதை மாத்தி படிக்கிறது இல்லை. ஸோ அதனால இது ஜெனரிக்காவும் நான் சொல்ல முடியாது இது, பட் இந்த மாதிரியான எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் போட்டிருந்தார். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு இதுலதான் அந்த ரூல் வருது. அந்த பவானி சுந்தரா யாரோ சொன்ன இது ரூல் இல்ல, ஜெயந்தி சுப்பிரமணியன் நினைக்கிறேன், ஜெயந்தி சுப்பிரமணியன் சொன்ன அந்த ரூல் என்ன சொல்றதுன்னா, நேசல் சவுண்டு பிளஸ் ஹ, அங்க மட்டும்தான் இது நேசல் சவுண்ட், அதாவது இது அதுக்கு முன்னால ஹ வந்தால், அரை அக்ஷரம் ஹ வந்தால் இந்த ரூல். நீங்க சொல்ற எல்லா வார்த்தைகளுமே அது நேசல் சவுண்ட் இல்லை, அதெல்லாம் சாதாரண எழுத்துக்கள். அங்க ஹ முன்னால வந்தா ஹ தான் முன்னால உச்சரிக்கணும். நீங்க சொன்ன எல்லா வார்த்தைகளும் அப்படிதான் இருக்கு. நேசல் சவுண்டுக்கு இந்த ரூல். நான் நினைக்கிறேன் அந்த ஆளு எவ்வளோ 14/9/1905 பீடத்துக்கு ஏறுறாரு. 1895 10 வயசுல பீடத்துக்கு ஏறுறாரு.
அப்புறம் எல்லா சாஸ்திரிகளும் அவங்கெல்லாம் வேதமும் சம்ஸ்கிருதமும் சொல்லி கொடுக்குறாங்க. அவர் வந்து முதல் 8-10 வருஷம் அப்படி இருந்திருக்கலாம், கத்துன்னு இருக்கலாம். ஆனால் இப்படி பிரம்மாண்டமா கத்துன்னு இருக்காரு பாருங்க. அதான் விஷயம் டீல் பண்றாரு. அவர் ஃபார்மல் டிகிரி படிச்சிருக்காரா, கிராஜுவேட்டா, ஹையர் செகண்டரியா, ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த 4 கிளாஸ் படிச்சதுலயே அவருக்கு இங்கிலீஷ், அப்போ தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. எங்க தாத்தா கூட ஒரு பெரிய உதாரணம். அந்த மாதிரி அது சரி, படிப்புல ஃபார்மல் படிப்புல அது வந்தது. மற்றபடி பாருங்க எத்தனை சப்ஜெக்ட் அவர் இந்த 10 வருஷம் டீச்சரை வச்சு அதுல வீணை வேற வாசிக்கிறாரு. வீணை வாசிக்கிறதுக்கு அவர் ரொம்ப அழகா விசித்திர வீணைன்னு ஒன்று வச்சிருந்தாராம். அந்த வீணையை வாசிப்பாராம். எனக்கு நான் ஒரு இன்சிடெண்ட் படிச்சிருந்தேன். அந்த வயசு பீடத்துக்கு ஏறி ஃபுல் பொறுப்பு யாரோ அவருடைய சித்தப்பா தான் அதுக்கு முன்னால் இருந்தார். 10 நாள்லேயே அவர் காலமாயிட்டார். அதனால இவருக்கு அவர் வீட்டில் இவருக்கு கிடைச்சி இது பீடத்துக்கு ஏற்றினாங்க. அந்த மாதிரி ஏதோ எனக்கு கரெக்டாக உடம்பு தெரியாது. அப்போது வீணையை வந்து அவர் வாசிக்கிட்டே இருப்பார். ராத்திரி படிப்பு கிளாஸு ஆச்சாரியர்கள்லாம் போயாச்சு. அப்போது வாசிச்சுட்டே இருப்பாரா. அப்படியே வீணை மேலேயே சாஞ்சிருவார், தூக்கம். ஸோ காமத்தை ஜெயிக்க அப்படி ஒரு உபாயம் அவர் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 14 வயசு பையன், 18 வயசு பையன். நீங்கள் திருவானைக்கோவிலில் ஒரு மடம் இருக்கு, சங்கர மடம். அதுக்கு பின்னால பஞ்சமுக ஈஸ்வரன் அப்படி ஒரு ஈஸ்வரன் இருக்கு. ஒரு சிவலிங்கத்துல 5 முகங்கள் இருக்கு. முகங்களோட கூடிய ஈஸ்வரன் வந்து உஜ்ஜைன்ல இருக்கு. இன்னும் ஏதோ 1-2 இடங்கள்ல இருக்கு. பஞ்சமுக ஈஸ்வரன் அங்க இருக்கு. அதை பற்றி ஒரு கதை. நான் அந்த மடத்துக்கு கொஞ்ச நாள் ஸ்ரீ மடமா இருந்தேன். ஒரு வருஷம் இருந்தேன். அப்போ அந்த இவர் வந்து 19 வயசோ 20, அதாவது 1919 22 வரைக்கும் திருவானைக்கோயிலில் அவர் இருந்தார். அப்போதான் அந்த அம்பாளுக்கு தட்டாகம், அந்த தாடங்கம் அமைக்கிறது கேஸ் எல்லாம் ஜெயித்து அது வந்து காஞ்சி மடத்துக்கு தான் உரிமைன்னு சொன்னப்புறம் அவர் அங்கேயே வந்து தங்கி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி தாடங்கத்தை அம்பாள் மேலே பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக 3-4 வருஷம் திருவானைக்கோயில் இருந்தாராம். ஒரு சின்ன பையன், பின்னால் காடு, தென்னந்தோப்பு. அந்த தென்னந்தோப்பில் ஒரு கிணத்தடியில் ஒரு குடிசை போட்டுட்டு அங்கே இருக்கிறான். அந்த திருவானைக்கோயிலை சுற்றி எல்லாம் காடு. அப்போல்லாம் இந்த வீடெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு தச்சருடைய வீடு, ரதத்துக்கான வீடு, ஒரு ஐயரோட பிராமணனுடைய வீடு, அந்த மாதிரி ஒரு சில பேர் இருந்தாங்க, அவ்வளோதான். இவ்வளோ கடைகள்லாம் கிடையாது. அப்போ அங்கே வாக்கிங் போகிற ஒரு தம்பதி. அந்த தம்பதி இதை பற்றி கேள்விப்பட்டு இங்கே இவருக்கு இவன் இந்த மாதிரி சின்ன பையன் ஒருத்தன்னு சொல்லி அவருக்கு அந்த ஏரியாவில் அவருக்கு சொந்தமாக 2 ஏக்கர் இருந்துதான். அந்த இடத்துல தான் நம்ம ஸ்கூலு வச்சுது, சங்கர வித்யாலயம். அப்போ ஒரு சமயம் என்னாச்சு, அவர் அங்கே கிணத்தடியில் உட்காந்துருக்கும் போது திடீர்னு என்ன சொல்கிறார், இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் தோண்டுங்க அப்படிங்கிறார் ராத்திரி. அந்த இடம் மடத்துடைய இடம் இல்லை, பின்னால் தென்னந்தோப்பு. அங்கே தோண்டினா ஒரு 20-26 ஏதோ அத்தனை அடி தோண்டி அப்புறம் பஞ்சமுக ஈஸ்வரன் வந்து கிடைக்கிறது. சிவலிங்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு 4 அடி 5 அடி உயரமான நல்ல பெரிய சிவலிங்கம். அது கிடைச்ச உடனே ஒரே பரபரப்பு. அந்த ஒட்டி இருக்கிற தெரு வந்து திருவள்ளுவர் தெரு. பொதுவாக திருவள்ளுவர் தெரு வந்து தேவதாசிகள் வாழ்ந்த தெரு. நிறைய இடத்துல அப்படி இருக்கு, தேவதாசிகள். அந்த தென்னந்தோப்பும் தேவதாசிகளுடையது. இவங்க இந்த இடம் யாருடையதுன்னு கேட்டு அவன்லாம் வர, இந்த மாதிரி சிவலிங்கம் கிடைச்சிருக்கணுன்னே அவன் சொல்ல, இந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கோங்கிற. இல்லை வேண்டாம், 6000 ரூபாய். அன்னைக்கு ஒரு 2 நாளில் 6000 ரூபாய் அங்கே சேர்றது. அதை வந்து அந்த அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த இடத்துல தான் இப்போ பஞ்சமுக ஈஸ்வரன் கோவில் இருக்கு. காஞ்சி திருவானைக்கோவிலில் இருக்கிற சங்கர மடத்தில். இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, 1920 அவருக்கு என்ன வயசு? 25 வயசு.
25 வயசு, 20, 22 அந்த வயசில் சாதாரண ஒரு இளைஞன். எஜுகேஷன், ஃபார்மல் எஜுகேஷன் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான், 5ஆம் கிளாஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே இந்த மாதிரி இன்ஃபார்மல், ஆச்சாரியர்கள் வந்து வேதம் சொல்லி கொடுத்துட்டு போவார், சாஸ்திரம் சொல்லிட்டு போவார் அப்படின்னு. அவர் வந்து இந்த தெய்வத்தின் குரல் படித்தாலே, நான் 7 படிக்கலை, ஒரு 2 3 தான் படித்தேன். அதை படித்தாலே அவருடைய அந்த வைடு, அந்த விஸ்தாரம் அது புரியுது. ரமண மகரிஷியோட தான் படித்தாலும் அப்படிதான் தோணும். எப்படி இந்த அதனால ஞானம் நமக்குள்ள இருக்குங்கிறது தான் முக்கியம். சர்வஜன் அவன் நமக்குள்ள இருக்கிறான். அப்போ நமக்குள்ள ஞானமும் இருக்கு, எல்லா கேள்விகளுக்கான பதிலும் நமக்குள்ளேயே இருக்கு. ஆனால் நம்ம ரொம்ப குழம்பி இருக்கும். எப்படி குளத்துல வந்து மேலே தண்ணி குழம்பி இருந்தால் அடியாழம் தெரியாதோ, அந்த மாதிரி நம்ம ரொம்ப குழம்பி இருக்கோம், ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்கும். ஆனால் நமக்கு இது இல்லை நம்மக்கிட்ட இது. ஆனால் யார் வந்து அந்த நிலையை அடைஞ்சிட்டாரோ அவரெல்லாம் உலகத்து எல்லா விஷயமும் அவரால் சேட்டலைட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. சேட்டலைட்னா என்ன, எப்படி இங்கேருந்து ப்ரொப்பெல் ஆகுது, எப்படி அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வரான் அப்படிங்கிறதெல்லாம். சரி, சொல்லுங்க. எனக்கு ஒரு இந்த மார்கழி உபாசனையில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு இன்னைக்கு. பஜகோவிந்தம் ஆட் பண்ணலாம், டெய்லி ஒரு ஸ்டான்ஸா. ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு நான் கேட்டுட்டு இருந்தேன். பஜகோவிந்தம் ஒரு யூடி பொண்ணு பாடியிருக்கிறார், திவாரியோ திரிவேதியோ, ரொம்ப அழகா. பஜகோவிந்தம் ஏசுதாஸ் தமிழ்ல பாடியிருக்காரு, கேட்டிருக்கேன் நீ? டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்லேஷனே எனக்கு இதே கிடையாது. அவர் சங்கராச்சாரியர் எழுதியதை இவன் எவனோ ஒருத்தன் டிரான்ஸ்லேட் பண்ணி, இதுக்கு ஒரிஜினல் சம்ஸ்கிருதத்தை ஒரிஜினல்லேருந்து திருக்குறள் ஒரிஜினலை படிக்கணும். புரந்தரதாசர் கன்னடத்தை ஒரிஜினலில் கேட்கணும். அது எதுக்கு யாரோ ஒருத்தன் நமக்கு, இது தமிழ்நாட்டில் இந்த வெறி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கீதையை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் யாரோ. ஆனால் இதுக்கு ஒரிஜினல் படி, அதுக்கு புரியலைன்னா சம்ஸ்கிருதம் படி, இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். நான் அதை கேட்டதில்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் கேட்க மாட்டேன். இது வந்து இந்த பொண்ணு திவாரிங்கிற பொண்ணு பஜகோவிந்தம், அந்த சங்கரருடைய ஒரு ஸ்டான்ஸாக பார்த்தா பஜனை பண்ணுன்னு சொல்லலை, அவர் பஜனை பண்ணு தான் சொல்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு ஸ்டான்ஸாக பார்த்தா நம்ம ட்ரெடிஷ்னலாக நமக்கு புரிகிற பஜனையும் அங்கே அவர் சொல்கிற விஷயங்களும் பார்த்தா அது ரொம்ப ஒரு வேற பிளேனில் இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பஜகோவிந்தம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோஜனை வந்தது. தமிழ்நாட்டில் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கத்துக்கே நாங்கள் வந்து என்ன தேசிய தொண்டர் இயக்கம் அப்படின்னு லெட்டர் பேடில் நோட்டீஸ்லாம் போட்டுருந்தாங்க ஒரு சமயம். ரொம்ப டிஸ்கஷன், ஆர்கியூமெண்ட்டு, ப்ராப்பர் நவுனை நம்ம எதுக்கு மாற்ற முடியாது, நம்ம மாற்றக்கூடாதுன்னா இது பண்ணி அதுக்கப்புறம் அது வந்தது, ஒத்துண்டாங்க ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கத்தை. அப்படி அதை கூட ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம் அப்படின்னு எழுதிட்டு இருந்தேன். எழுத மாட்டோம். அதுக்கும் பெரிய டிஸ்கஷன், ஆர்கியூமெண்ட்டு அப்புறம் நடந்தது. அது வந்து இந்த டிரான்ஸ்லேஷனுங்கிறது அவசியம் இல்லை. நாம் விஸ்தாரமாக தமிழில் எழுதலாம் பஜகோவிந்தத்தை பற்றி, அதை விளக்கத்தை எழுதலாம். ஒரிஜினல் பாட்டை நம்ம எதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும்? சலோ, சரி. இப்படி இப்போ யாரோ குறைஞ்சு போயிட்டாரே, பிரதிபா போயிட்டாளா? இருக்கேன் அப்பா. கேக்குறதா? எனக்கு இங்க டவர் இல்ல, அதனால. பரவாயில்ல, உமா போயிட்டா போல. கரெக்ட். இல்ல, எனக்கு இந்த இந்த காலம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் ரொம்ப காலமா தெரிஞ்சிருந்தாலும் அதை அழகா பிக்சரைஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த உதாரணம் என்னோட டீச்சர் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப அழகா மேப் ஆகுது. ஒரு கொசுவுக்கு வந்து நம்மளை பார்த்தா பிரம்மா மாதிரி, அதோட ஆயுஸ் ஒரு நாள் அப்படிங்கறச்சு, இந்த மனுஷன் எத்தனை காலமா வாழ்ந்துட்டே இருக்கானே, நம்ம ஒரு நாள் அதுக்கு ஆயுசே முடிஞ்சு போயிடுறது. அந்த கொசுக்கு நம்மளை பார்த்தா இவன் யுக யுகமா இருக்கான், நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் இந்த ஆள் எங்கேயே இருக்கானே அப்படின்னு அதுக்கு நம்மளை பார்த்தா தோணும் அப்படின்னு சொன்ன எக்ஸாம்பிள்ல எனக்கு இந்த கால தத்துவத்தை கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருந்தது.
ஒரு நம்மளை விட ஒரு சின்ன பிராணிக்கு நம்மளை பார்த்தா பிரமிப்பா இருக்கும். ஐயோ நமக்கு பேரம் பேத்தி பிறந்தாலும் இவாளுக்கு வந்து இன்னும் ஒரு நாளே கழியலையா அப்படின்னு தோன்ற ஒரு ஒரு ஜீவராசிக்கு நம்மளை பார்த்தா பிரமிப்பா இருக்கும். இவாளுக்கு காலம் எவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அது பிக்சரைஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருந்தது, அது சொல்லணும்னு நினைச்சீங்க. One more, I mean, very similar story that I have is இப்போ அவங்க பிரதிபாஜி சொன்னது போல தேவலோகத்துல ஒரு சபாஷணை நடத்தின்னு இருக்க போது டொப்புன்னு ஒரு சத்தம் கேட்குமா. என்ன சத்தம் அப்படின்னு கேட்டபோது இல்ல ராவணன் பிறந்திருக்கான் அப்படிமானா. As the conversation is happening, டொப்புன்னு இன்னொரு சத்தம் கேட்டான். எப்ப என்னாச்சுன்னா ராவணன் செத்து போயிட்டான் அப்படிமானா. I mean, that happens there in a fraction of seemingly seconds. தேவலோக டைமிங்ல தேவலோக டைம் அப்படி ஒரு ஸ்டோரி இருக்கு, which is kind of related to what Pratibhaji is saying. If a Kosu were to think of human existence, நம்ம அதனால்தான் ரிலேட்டிவ்னு சொன்னோம். நமக்கெல்லாம் காலத்துடைய ஒட்டுமொத்த தரிசனமே நம்மளால செய்ய முடியாது. நம்முடைய காலம்ங்கிற கான்செப்டே ரிலேட்டிவ். நாம் வந்து சனி கிரகத்தில் நான் போய் வாழ்ந்தா எனக்கு வந்து ஒரு வருஷம் முடியறதுக்கு 30 வருஷம் ஆயிடும். இந்தியன் நம்ம பூமியோட டைம் படி பார்த்தா சனி கிரகத்தில். அதே இங்கே புதன்லேயோ அதில் எதுலையோ இருந்தால் ஒரு வருஷம், நம்முடைய ஒரு வருஷம் அங்கே 12 வருஷம் ஆயிடும். புதன் வந்து ஒரு மாதத்தில் சூரியனை சுற்றி வந்துடுறது போல இருக்கு. இந்த மாதிரி ஏதோ ரிலேட்டிவ் நமக்கு டைம்ங்கிற கான்செப்ட் வந்து அது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். பட் இது நல்ல உதாரணம். இந்த மாதிரி ரிலேட்டிவ்களையே இந்த மாதிரி ஜீவன்கள் 8 வருஷம், கொசுலாம் எத்தனை சில மணி நேரங்கள் தானே அதுக்கு ஜீவன். அவ்வளோதான், முடிச்சுட்டு திரும்ப மறுஜன்மம் எடுத்து வந்தா பார்த்தா அந்த ஆள் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு தோணும் அதுக்கு. சரி, சலோ முடிக்கலாமா? ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஸ்ரீகிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஓம். சலோ சரி, எல்லோருக்கும்